ஜெபிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மனமகிழ்ச்சியான பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளின் இந்த காலை வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலேயும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையில் நாங்கள் ஏறெடுக்கிறதான பாடல், துதி, ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, காணிக்கையின் பகுதி, விசேஷமாக உடைய வார்த்தைகள் சகலவற்றையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளிலேயும் கர்த்தருடைய ஆவியாருடைய மகிமையின் பிரசன்னம் வழி நடத்துதல் ஆளுகை வெளிப்படுவதாக. வருகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட உடைய ஆவியானவர் ஒன்றுவரே உடைய சத்தமானது ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொனிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் நோக்கி கடந்து வருகிற உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்த்து கீழ்ப்படியத்தக்கதான ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்து எங்களை நடத்துவீராக. பேசுகிற உடைய மகனை மறைத்து கர்த்தர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. இந்த ஆராதனைக்கும் ஆண்டவரை கூடி வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள், சத்துருவின் கிரியைகள், எல்லா மனுஷ தந்திர ஆலோசனைகளை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும், உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி மீட்பெறும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளிலும் பாடல் புஸ்தகத்திலே 464வது பாடல், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் என்கிறதான பாடல். யாவரும் சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதிலோ நான் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதிலோ நான் மணவாளனாக வருவார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன்,
இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே யாவரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரம். கல்வாரி மீதிலே நமக்காக மரித்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த பிதாவினுடைய அன்பு, ஸ்தோத்திரம், தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த இயேசு நம் மீது வைத்த அன்பை, அந்த சிலுவை மரணத்தினுமாய் நம் வெளிப்படுத்தினதான அந்த அன்பு எவ்வளவு பெரியது. கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டாரே. மரித்து அப்படியே கடந்து போன தெய்வம் அல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம் நடுவிலே பிரசன்னராய் இருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக, அவர் கிரியை செய்கிற தேவனாக நம் நடுவிலே பிரசன்னராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்ம நாமத்தினாலே கூடுகிறோமோ அப்பொழுது நம் நடுவிலே பிரசன்னராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கல்வாரியிலே அடிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கல்வாரி சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறி சென்றவர். அவர் மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மேகங்கள் மீது வரப்போகிற மணவாளனாகிய இயேசுவை சந்திக்கும்படி ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு மணவாட்டி சபையாய் நாம் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளையை மணவாளனை சந்திக்கக்கூடிய ஒரு மணவாட்டியாக எல்லா காரியத்திலேயும் மணவாளனுக்கு ஏற்ற ஒரு ஆயத்தம் நமக்குள் காணப்பட வேண்டும். மணவாட்டிக்குரிய ஆயத்தம். மணவாளனை சந்திக்கும் பொழுது மணவாட்டி சகல காரியத்திலேயும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் விரும்புகிற ஒரு ஆயத்தம், அவர் விரும்புகிற ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, அவர் விரும்புகிற ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவியம் இருக்கும் பொழுது மணவாளனாகிய இயேசு மத்தியாக ஆயத்திலே வெளிப்படும் பொழுது ஆயத்தம் உள்ள மணவாட்டி சபை அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படும். அந்த நாள் மிக சமீபம், அந்த நாள் மிக சமீபம். இந்த பூமியும் பூமியில் உள்ள எல்லா காரியங்களும் அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வருகைக்கு இன்னும் அதிகமாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். மற்றவர்களையும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம், அவருக்கென்று ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். தாயின் கருவில் உருவாக முன்னமே நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு மீட்டு இருக்கிறார். எதற்கென்றால் நாம் உண்மை உள்ளவர்கள் என்று நினைத்து ஒரு எதிர்பார்ப்போடு தேவன் நம்மை
மீட்டு எடுத்து வைத்திருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் அது எந்த எதிர்பார்ப்போடு நம்மை மீட்டு எடுத்தாரோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியவர்களாக எல்லா விதத்திலும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். தள்ளப்பட்ட கல்லாக கிடந்ததான நம்மை, வெறுமையான வனாந்தரமான சூழ்நிலையிலே கிடந்ததான நம்மை, சேற்றிலே அமிழ்ந்து கிடந்ததான நம்மையும் அவர் நினைத்தருளி நம் மீது அன்பு செலுத்தி, என் மகள் என் மகன் என் மீது தொடர்ந்து வைராகியமா எனக்கு என்று உண்மையா இருப்பார்கள் என்று நம்பி நம்மை அழைத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே, அதற்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அந்த அன்பை நினைத்தவர்களாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்ச மகிழுதையா, நன்றி பெருகுதையா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே உணர்வுள்ளவர்களோடு, நன்றி அறிதல் உள்ளவர்களோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதித்து மகிழ்ப்படுத்துவோமா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போது, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்லான், தள்ளப்பட்ட கல்லான் எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்லான் எடுத்து நிறுத்தி நீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி உம் ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி, உண்மையுள்ளவன் என்று கருதி உம் ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாமா? ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம், உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம், உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு விழித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு விழித்தீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றீ. நன்றி நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசு ராஜா, உமக்கு நன்றி, உமக்கே நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா.
மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பேரன்பினாலே பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லோ, நன்றி அப்பா, உமக்கே நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி ஆண்டவரே, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம், உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கே நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென் ஆமென். நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இந்த காலை வேளையில் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி பிரஸ்தாவப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தம்முடைய வார்த்தையினாலே திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற சர்வ வல்லவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி என் உள்ள மகிழுதையா. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக ஹல்லேலூயா நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்து ஹல்லேலூயா மகிமைப்பட வல்லமையுள்ளவர். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி என் உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா என்று சொல்லி ஸ்தோத்திரம். உதடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவும் கம்பீரத்து பாடி கர்த்தருடைய சமூகத்திலே மகிழும்படி தேவ சமூகத்திலே நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே என்னை காண்பவரே உயர்த்தோ. நல்லவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே என்னை காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து
இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. நன்றி. ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உயர்த்துவோம். நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி. நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். நாம் ஜெபிக்கலாம். நம் மத்தியிலே வருகிற அருமையான சகோதரி ரூபி அவர்களுடைய மகன் எபினேசர் நேற்றைய தினத்திலே மாலையிலே ஆக்சிடென்ட் ஆகி பாலாஜி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அந்த மகனுக்கு நல்ல சுகபலனை தரணும். பெயர் எபினேசர். அதுபோல ஏசிஏ பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய பேரன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார். கர்த்தர் அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தணும். இதற்காக ஒருவர் ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. சொல்லப்பட்ட குறிப்புக்காக நாங்கள் ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாளிலே அப்பா ஆக்சிடென்ட் மூலமாக காயப்பட்டு இந்த நாளில் ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறதான அருமையான சகோதரன் ஆண்டவரே எபினேசருக்காக நாங்கள் ஒரு மனமாய் செபிக்கிறோம் அப்பா. அந்த மகனுடைய சரீரத்தில் எங்கெங்கே காயங்கள் காணப்படுகிறதோ எல்லா இடத்திலும் ஏசப்பா உம்முடைய அன்பு கரம் கடந்து சென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து ஆண்டவரே ஒரு சொட்டு ரத்தத்தை நீர் ஆண்டவர் அந்த மகனுடைய சரீரத்தில் ஊற்றி ஆண்டவரே எல்லா காயங்களையும் நீக்கி ஆண்டவரே சீக்கிரமாக அப்பா அந்த மகன் பரிபூரண சுகமடைந்து வீடு கடந்து வரும்படிக்கு இயேசுவே நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரம் நீட்டப்பட்டதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நோக்கி பார்க்கிறவர்களை விடுவிக்கும்படியாய் நீர் அன்புள்ளவராய் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆறுதல் அளிக்கிறவராய் விடுதலை அளிக்கிறவராய் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் லாவி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வருகிற ஒருவரை கூட அப்பா நீர் புறம்பே தள்ளுவதில்லை அப்பா. நாங்கள் ஆண்டவரே ஒரு மனமாய் மனபாரத்தோடு கூட இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மகனுடைய சரீரம் முழுவதும் இயேசப்பா உம்முடைய இரத்தமோடு நீர் கழுவுவீராக பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சீக்கிரமாக அந்த மகன் ஆண்டவரே பரிபூரண சுகமடைந்து வீடு திரும்பும்படிக்கு கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா.
ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதான டாக்டர்ஸ் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்படி கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. அதே போல் ஆண்டவரே நாளில் கூடப்பா இந்த ஜான் ஜெபராஜ் பாஸ்டருடைய பேரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தையுடைய சரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்கி கர்த்தர் ஆண்டவரே பரிபூரண சுகத்தை கட்டளையிட்டு சீக்கிரமாக வீடு திரும்பும்படி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, படி செய்ய போகிறோம் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி மீன் பிரேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற தயவுக்காக விசுவாசத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வேதம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக் கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரேயா ஊரானாகிய சோபத்தாரும் தெசலோனிக்கியரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையானாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோப்பிமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழிதுணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். ஒலிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கி. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகோ என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான இந்த பகுதியிலே உள்ளதான காரியங்கள் வாசிக்கும் பொழுதே நமக்கு புரியும். ஆக பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவர் சந்தித்து வருகிறதை பார்க்கிறோம். அப்படியாக வருகிறதான வேளையில் நான் சுருக்கமாய் சொல்ல வாஞ்சிக்கிறேன். 6ஆம் வசனத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்திற்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். சரியா? வாரத்தின் முதலாம் நாளில் அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். மறுநாள் இவர் போகணுமா, ஆனால் நடுராத்திரி வரைக்கும் என்ன செய்கிறாராம்? பிரசங்கித்து கொண்டிருந்தார். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்துகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய்
எடுக்கப்பட்டான். இப்போ இனிமே 3வது மாடியில் தான் மீட்டிங் நடத்தணும். ஆக இங்கே அப்படி ஒரு காரியம் நடந்தது. நீங்கள் நல்லா கவனிங்க. அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏன் அதை முக்கியமாக இந்த வார்த்தையை அங்கே கொண்டு வந்து எழுதணும்? தேவதூதர் மாதிரியே இருக்கிறீங்க. ஏங்க அங்கே அநேக விளக்குகள் இருந்தது அப்படின்னு ஏன் எழுதணும்? அதுதான், அநேக விளக்குகள் இருந்தால் தூக்கம் வராது. சரியா? எப்பவுமே லைட்டு கொஞ்சம் டல்லாக இருந்தால் தூக்கம் வரும். அதனால தான் லைட்டு போட்டிருக்கோம். அப்பவும் தூங்குறாங்கன்னா அது ஒரு கிருபை இல்லை, அது வேற விஷயம். சரி. ஆக அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. இப்போ நல்லா கவனிங்க. அப்பொழுது ஐத்துக்கு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில், நெடுநேரம் நைட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நம்மளாம் ஒரு 45 மினிட்ஸ், மிஞ்சி போனால் 1 மணி நேரம். சரி, நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவன் என்ன செய்தான்? மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திர மயக்கத்தினால் சாய்ந்து 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து, ஏற்கனவே விழுந்திருக்கிறான், இவர் வேற போய் மேலே விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். இப்போ வார்த்தைகளை நல்லா கவனிச்சிட்டாங்க. இருக்கிறது என்றார். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் அளவும் வெகு நேரமாய் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். இப்போ நீங்கள் நல்ல சம்பவத்தை நல்லா கவனிங்க. 3வது மாடியிலிருந்து விழுந்தான். இவர் போனார், அவனை அணைத்து ஜெபித்தார். அவன் உயிர் அவனுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னார். சொன்ன உடனே அடுத்தது எங்கே வந்துட்டார்? பந்தி கொடுக்க வந்துட்டார். மறுபடியும் பிரசங்கத்தை என்ன செய்தார்? ஆரம்பித்தார். வெகு நேரம் பேசி கொண்டிருந்து மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே பிரயாணம் என்ன செஞ்சிட்டாரு? கிளம்பிட்டார். இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம சபை இருந்து இப்போ 3வது மாடியிலிருந்து விழுந்து இப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் நம்ம என்ன செய்வோம்? மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் காஷ் ஹாஸ்பிட்டலில் இருப்போம். அதுலேயும் அங்கே 4-5 பேர் வந்து ஐசியூவில் போய் பார்க்கணுன்னுவாங்க. அதுதான் சரியாகி வருவார். ஐசியூவில் போய் பார்க்கணும். அதை பார்த்துட்டு வந்து பார்த்துட்டேன், என்ன பார்த்துப்போம். ஆக இப்படியெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அங்கே எதுவுமே என்ன செய்யலை, நடக்கலை. அவர் வந்தார், ஜெபம் பண்ணார், உயிர் இருக்குன்ட்டார். இவங்க செத்துட்டான்னு நினச்சிருந்தாங்க. இவர் வந்து உயிர் இருக்குன்னு சொன்னார். சொல்லிட்டு போயிட்டு அங்கே வேலையை பந்தியை கொடுத்தாரு. தொடர்ந்து அவர் என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஆக இதை குறித்து பெரிய முக்கியத்துவம் அங்கே என்ன செய்யல, கொடுக்கல. தேவனுடைய வேலைகள் அங்கே நடந்தது. ஆகையினால அங்கே முடிந்து வந்த உடனே அவனை, வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டி கொண்டு வந்து, தூக்கி கொண்டு வந்தல்ல, கூட்டி கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் அங்கு செய்தார். அல்லேலூயா. ஆக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது அந்த காலத்தில் அந்த ஊழியங்கள்லாம் எப்படி நடந்திருக்கு என்பதை விளங்கி கொள்ளணும். ஆக இந்த காலை வேளையிலே கர்த்தர் காண்பித்த வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்தலாம். ஸ்தோத்திரம். அபிஜித் ஒரு பாடல். I am thine, O Lord, I have heard thy voice, and it told thy love to me. But I long to rest in the arms of faith, and be closer drawn to thee. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. Consecrate me now to the service, Lord, by the power of grace divine. Let my soul look out with the steadfast love, and my will be lost in thine. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. Oh, the pure delight of a single heart, that before thy throne I spend. When I kneel in prayer and with thee, my God, I commune as friend with friend. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. ஜெபிக்கலாம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்த இந்த காணிக்கைகளை தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதி 1000 மடங்காய் திரும்பத்தார் தேவைகளை எல்லாம் சந்தி நன்மையினால் நிரப்பும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன். அறிவிப்புகள் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அறிவிப்புகள். இன்று மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நமது சபையிலே மாலை ஆராதனை நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நமது சபையிலே உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த உபவாச ஜெபம் ஃபேஸ்புக் லைவ் மூலியமாகவும் ஒளிபரப்பு செய்யப்படும். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 5 மணிக்கு காலை தியானம் நடைபெறும். மேலும் இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்களும் இன்றைக்கு இந்த சபைக்கு முதன்முறையாய் வந்திருப்பவர்களும் எழுந்து நின்றால் உங்களுக்காக நம் சபையின் போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அவர் நிற்கிறாராம். சரி, ஜெபிக்கலாம். முடிஞ்ச உடனே யாரும் போய் ட்ரீட் கேட்டுறாது. அதுக்காகவே நிற்க மாட்டோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வாரத்திலே திருமண நாள், பிறந்த நாள் காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை போன்ற அநேக திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காண தேவன் தாமே நல்ல ஜீவன், சுகம், பெலன்
ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருமண நாள், பிறந்த நாளின் போது ஒரு வயதும் வருஷமும் கூடுகிறது போல சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சியும் பெருகத்தக்கதாய் தேவன் இரக்கம் செய்யும். உன்னதத்துக்குரிய பூமிக்குரிய நன்மைகளினால் நிரப்பும். சபையாய் ஒருமனப்பட்டு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். Praise be to God. Now let us head to the word of God directly. நீதிமொழிகளின் புத்தகம் The book of Proverbs, 28:20 ஒருவர் வாசிக்கலாம். chapter 28, verse 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். A faithful man will abound with blessings, but he who hastens to be rich will not go unpunished. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful man will abound with blessings. ஒருமையில இல்ல, பன்மையில இருக்கு. It's not in singular but in plural. அப்படியானால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண பல ஆசீர்வாதங்களை பெறுவான். Means a faithful man will abound with many blessings. தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். God is expecting the faithfulness from his children. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற காரியமாய் இருந்தாலும் சரி, So be it in the things coming to his service, attending service church, தேவனை துதிக்கிற காரியம், ஜெபிக்கிற காரியமாய் இருந்தாலும் சரி, let it be in things with respect to prayer, மற்ற எல்லா பக்திக்குரிய காரியங்களிலும் தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். or any such devout thing, God expects faithfulness from his இந்த children. உண்மை யாரிடத்தில் இருக்கிறதோ And who has this faithfulness? அவர்கள் பரிபூரண பல ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். They will get many blessings. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வேதத்திலே அநேக வசனங்கள் உண்மையாய் இருந்தால் என்னென்ன கிடைக்கும் என்று இருக்கிறது. There are many verses in Bible which says what a faithful man receives. எல்லாவற்றையும் பார்க்க நேரமில்லை. But we don't have time to meditate everything. ஆக ஒரு 3 காரியங்களை தியானித்து நாம் முடிக்கலாம். So for today we will meditate 3 things in close. அல்லேலூயா. Hallelujah. நாம் ஜெபித்து கடந்து செல்லலாம். Let's pray for a minute. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த காரியங்களை நாங்கள் விளங்கி கொண்டு உமக்கு உண்மையாய் இருந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் இரக்கம் செய்யும். நீர் எவைகளிலே உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரோ அவைகளிலெல்லாம் நாங்கள் உண்மையாய் இருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தையும் இருதயத்தையும் தந்து நடத்த ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை தந்து நடத்தும். அது கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Hallelujah. சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் The Gospel according to Luke, 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். chapter 16, verse 10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன்
அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். He who is faithful in what is least is faithful also in much, and he who is unjust in what is least is also unjust in much. அருமையான வேத பகுதி. A beautiful passage. ஆண்டவர் நேரடியாக அவருடைய வாயிலிருந்து பேசின வார்த்தைகளாய் இருக்கிறது. So these are the words directly spoken by Jesus Christ என்ன himself. சொல்லுகிறார்? He says, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். he who is faithful in what is least is faithful also in much. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. In other translation it is quite different. சிறு சிறு காரியங்களிலே உண்மையாய் இருக்கிறவன் பெரிய காரியங்களிலும் உண்மையாய் இருப்பான். That other translation says, he who is faithful in what is little things is also faithful in larger ones. ஆக சிறு காரியமாய் இருந்தாலும் சரி, So be it a smaller responsibility, கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கும் பொழுது if he is faithful in little, தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால் how is Lord looking at அவன் him? அநேகத்திலும் உண்மையாய் இருப்பான். That he is also faithful in large responsibilities. ஆக ஒரு தேவனுடைய பிள்ளை So a child of God கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்து பழக வேண்டும். should be faithful in little things. They should போக practice போக it. போக அவன் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக மாறுவான். So as the days pass by, he will be the one who is faithful in larger things. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு முறை ஒரு யூடியூப்ல ஒரு காரியம் பார்த்தேன், அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. So I came across this incident in YouTube and I liked it very much. அதாவது வீடே இல்லாத ஒரு பிச்சைக்காரன். A homeless beggar. ஆக அந்த அமெரிக்க பிச்சைக்காரங்கள ரெண்டு விதம் உண்டு. So in America the beggars are of two types. ஹோம்லெஸ் பெக்கர், Homeless beggar பெக்கர் and the other one is a normal beggar. அப்படி இருக்கு. So they categorize in ஆக this way. வீடு இல்லாத ஒரு பிச்சைக்காரன் So a homeless beggar ஒரு அழுக்கு வஸ்திரத்தை போட்டு ஒரு ரோட்டின் ஓரத்தில் உட்கார்ந்து ஒரு பையை வைத்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். So he was wearing all those rugged dirty clothes and he was begging alms. அப்பொழுது அந்த வழியாய் வந்த ஒரு பெண், So a woman who crossed by that side, பேரு மறந்துட்டேன், I don't remember her name. சாராவா எஸ்தரான்னு சொல்லி சரியா தெரியல. So I don't remember her name correctly. அந்த பெண் அங்கு வைக்கப்பட்டிருந்த பையிலே பணத்தை போட்டார். So that woman donated money in the begging cup. போடும் பொழுது அவளுடைய வைர மோதிரம் கழண்டு அந்த பைக்குள்ள விழுந்துருச்சு. So as soon as she was dropping the money, her diamond ring dropped there. பிறகு அவ போயிட்டா. She went. இந்த பிச்சைக்காரன் அந்த பையை எடுத்து பார்த்தார். Now the beggar took the bag and he அதுக்குள்ள saw. வைர மோதிரம் இருந்தது. And he found the diamond ring நிச்சயமா there. அதை போட்டிருக்க மாட்டாங்க, ஆனா ஏதோ மிஸ் ஆயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். So he understood somewhere a mistake happened. அநேக மாதங்கள் அதை அப்படியே பத்திரமாய் வைத்திருந்தார். And he kept it safely for அவருக்கு long months. புரியுது இந்த பெண் தான் பணம் போடும்போது அது விழுந்திருக்குன்னு. And he had an instinct that this woman must have dropped it. அதுபோல பல மாதங்கள் கழித்து So after many அதே months, பெண் மறுபடியும் அந்த தெருவின் ஓரத்திலே வந்து அந்த பையில பணத்தை போட்டான். the same woman came and again she dropped money. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. And now he recognized அந்த her. ஸ்திரீ, இப்ப நான் சொல்றது கதை கிடையாது, உண்மையா நடந்த சம்பவம். This is a true incident that happened. பெண்ணை பார்த்து கேட்டார், நீங்க மோதிரம் ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? So he asked her, did you miss any ring? ஆமா, அது ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்கும். She said, yes, it's of 1.5 அந்த lakhs. மோதிரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். I missed it. பிறகு ஒரு எடுத்து காட்டி இதுவான்னு கேட்டாரு. And he asked, is this that ring? அவ ஆமான்னு சொல்லிட்டு பயங்கர பூரி போயிட்டா. She nodded yes and now she is very happy. நீங்க பணம் போடும்போது அது விழுந்திருக்கு, நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக உங்களை தேடிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் வந்தீங்க, பரவாயில்ல இந்தாங்கன்னு சொல்லி அந்த மோதிரத்தை கொடுத்தேன். He said, it must have missed when you dropped the money and I saved it for a அந்த longer time பொண்ணு சொன்னா, after. இந்த மோதிரம் தொலைந்ததுனால நிறைய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன். So the woman said, I faced many problems because I lost this ring. கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். And I'm very happy, glad that I have this ring back. இந்த பொண்ணு அப்படியே போயிடாம Now she did not go on her own. அந்த சம்பவத்தை யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும்
விளம்பரப்படுத்தினான். Now she started advertising the same incident in social media. இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போட்டு விட்டா. Say in social Instagram, WhatsApp. போட்டு விட்ட உடனே So once this message was reaching ரொம்ப everyone, அழகா எழுதி இருந்தான். so she wrote it எத்தனையோ beautifully. தேவைகள் இருந்திருக்கும். He must have had many need of his own. ஆனா அந்த தேவைகள் மத்தியில கூட இதை விற்று எடுத்திருக்கலாம், அவ எடுக்கல. But amidst this he was honest. இப்படி ஒரு பிச்சைக்காரனை வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு எழுதிட்டான். So she wrote, I have never seen such an honest beggar. இப்போ அவனுக்கு அவன் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டான். And she wrote the address where he அநேக நேர்ல வந்து பொருளுதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. So many people came in person and they சிலர் helped him. இவளுக்கு பணம் அனுப்பி கொடுக்க வச்சாங்க. And through this woman many helped him. கடைசியில நடந்தது என்னன்னா, And you know what happened at the last? ஏறக்குறைய 7.5 கோடி அமெரிக்கன் டாலர் அவனுக்கு வந்தது. 7.5 crores American dollars he got at the end. பிறகு என்ன செய்தாங்கன்னா, அவருக்கு ஒரு வீடு வாங்கி, Now he has his own home அவருக்கு ஒரு கார் வாங்கி, and a car for him. மிச்ச பணத்தை பேங்க்ல போட்டு இதுல வரக்கூடிய பணத்தை வச்சு நீங்க காலத்தை ஓட்டுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. And the remaining money was deposited in his இது bank for his உண்மையா future. நடந்த சம்பவம். இது யூடியூப்ல அது இருக்கு. So this incident happened for true. You நான் can find it பார்த்துட்டேன், on YouTube. மறுபடியும் தேடும்போது எனக்கு அது கிடைக்கல. நமக்கு மறதி அந்த என்ன போட்டதே என்னன்னு தெரியல. So I was unable to find it back. ஆக நன்றா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் அந்த விஷயத்திலே உண்மையாய் இருந்தபடியால் அவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் மாறினான். Because that man had that truthfulness, now he is into a great blessing. இந்த வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து உண்மையாய் இருப்பாரையானால், If a man obeys to this word of God, அந்த மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவது உண்மையிலும் உண்மையாய் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. it is for sure that he will be blessed abundantly. அல்லேலூயா. Hallelujah. நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். So I was very happy seeing that. சர்ச்சுக்குள்ளேயே மோதிரம் விழுந்தா காணாம போகுது. So even in church we ஆனா don't ஒரு cannot find ring. பிச்சைக்காரன் எடுத்து எவ்வளவு உண்மையாய் வைத்திருந்து கொடுத்தான் பாருங்க. But look at the truthfulness of that beggar. ஆக அந்த மனுஷன் இன்றைக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் இருக்கிறான். And that man today is blessed abundantly. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆக கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறவன் அநேகத்திலும் உண்மையாய் இருப்பான். He who is faithful in what is least is also faithful in ஆக much. சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், Let it be small things, little things. அதுல உண்மையா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். Lord loves that we should be faithful in it. ஒரு முறை ஒருவரை சந்தித்தோம். So I met a person. அவர் ரொம்ப பெருமையா பேசுகிறவர் அப்படின்னு நினைக்கிறேன். I think that he always brag about his own self. அவர் சொன்ன மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் நான் தான் கட்டினேன். He said, I was the one who built MCC, Madras Christian College. I called him. இன்னும் 50 வயசு கூட ஆகல. You're not at even 50 years old. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கட்டி 150 வருஷத்துக்கு மேல ஆகுது. So MCC is of 150 years old. எதை நீ கட்டின? Which part of the building did you build? அப்புறம் அவர் சொல்றாரு, அங்க உள்ள இருக்கிற பாத்ரூம் நான் தான் கட்டினேன். Then he said, a part of restroom I உங்களுக்கு built. எதுக்கு இந்த பெருமை? So why do you want to have this pride within you? நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மால தேவையில்லாத பெருமடிப்பாங்க. So people brag about their own self. இந்த பேனா 5 ரூபாய். So this pen's cost is 5 rupees. சரிங்களா? இப்போ ஒருத்தர் பார்த்து சொல்லுகிறார், பா எப்படி எழுதுது தெரியுமா? So a person says, do you know how beautifully it writes? கண்டிப்பா அது ஃபாரின் பேனா தான் நினைக்கிறேன். Definitely it should be a foreign pen. இந்த பக்கம் சரவணா ஸ்டோர் நோட்டி இருக்குது. The other side you have a label where you got it. ஃபாரின் பேனா நினைக்கிறேன். I think it's from foreign. எப்படி 100 ரூபாய்க்கு மேல இருக்குமே? Definitely it should be 100 rupees plus. அவங்க இப்படி சொல்றாங்கங்கிறதுக்காக Because they are saying like this, இல்ல இது 150 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட கூடாது. you should not say that no I got it for 150. அப்படி சொல்லிட்டோம்னா, If you say so, இதே மாதிரி பேனாவை சரவணா ஸ்டோர்ல அவர் பார்க்கும்போது இது 5 ரூபாய் அப்படின்னா, the next time when they see the same in Saravana stores for நம்மை 5 rupees, குறித்து அவர் என்ன நினைப்பார்? what will he think about you?
கேவலமா நினைப்பாங்க, He'll think very cheap. கேவலமா நினைப்பாங்க. He'll think about us in a very இது cheap manner. 5 ரூபாயா, 5 ரூபாய், அவ்வளவுதான். If it is 5 rupees, it is 5 rupees. That's இத கூட்டி சொல்வதனால என்ன பெருமை வந்து என்ன சாதிச்சிட்டு போறோம்? just because you add things to it. What do ஒண்ணுமே you இல்லையே. gain? Nothing. எதுக்கு அந்த பெருமை? Why do you want to have that pride within you? ஆக தேவனுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், உண்மையா இருக்கணும். Let it be small. எவ்வளவு things விலை you should அது அப்படியே சொல்லணும். pay. What is the actual cost? You should say that. அல்லேலூயா. Hallelujah. எல்லா காரியத்திலேயும் ஒரு உண்மை இருக்கணும். So in everything you should have this truthfulness. சில நேரங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாவும் இருக்கணும். At times we had to be இந்த very பேனா cautious. 5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். I got this for 5 rupees. யாரு கேட்டாலும் 5 ரூபாய், பிரச்சனையே இருக்காது. Whoever asked, you should say the same thing because it's true. ஒருத்தர் இடத்துல இது 10 ரூபான்னு சொல்றது, For one person you say it's 10. இன்னொருவர் இடத்துல 15ன்னு சொல்றது, To the other you say it's 15. இன்னொருத்தர் இடத்துல 20ன்னு சொல்றது. To the other person you say it's 20. இப்ப இதுல சிக்கல் என்னன்னா, The problem is என்னென்ன சொன்னமோ எல்லாத்தையும் மைண்ட்ல வைக்கணும். you have to place what you have said to each person. in இப்போ your mind. ஒருத்தர் கிட்ட 10 ரூபான்னு சொன்னோம் பாருங்க, To the person who அவர் said to அடுத்த 10. முறை அதே மாதிரி கேக்குறார், எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு கேக்குறார். The next time he is asking you the same question, how much does it cost? இப்போ நம்ம யார் யார்கிட்ட என்னென்ன சொன்னோன்றத மறந்துட்டோம். Eventually we will forget what we இப்போ said. to இவர்கிட்ட 20 ரூபான்னு சொன்னா people. If you change and say the cost, அவர் என்ன தெரியுமா யோசிப்பாரு? do you know what will he think about you? பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. So he is a very bad person. முன்னாடி 10 ரூபான்னா Initially he said 10, இப்ப 20 ரூபாங்கறான். now he is saying 20. அப்ப அவன் நம்மை குறித்து என்ன நினைப்பான்? What will that person think about you? வாங்கின விலை ஒரே விலை, அது அப்படியே சொல்லிடணும். One cost we got it and the same we should say to everyone. இன்றைக்கு எவ்வளவு சிஸ்டம் வந்து இருக்குதுங்க. Today we have got many systems. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தோம் சென்னையில் ஒரு கடையில், ஷூஸ் அது வாங்க போயிருந்தோம். For the shoes they displayed an offer, so we went. சாம் என்ன பண்ணா, இது ஒரிஜினலா இல்லையான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஷூக்கு மேலே ஒரு செல்ஃபோனை வச்சு கிளிக் பண்ணி அந்த ஒரிஜினல் இதுக்கு போயிட்டு பார்க்குறான். அது வந்து ஒரிஜினல் ஷூ தான் அப்படின்னு காட்டுது. ரெண்டாவது வந்து அது இன்ன விலை அப்படிங்கிறத காட்டுது. So he scanned it and he got to know that it is of original. சில ஃப்ரூட்ஸ் உடைய பேர் தெரியல, Certain fruits name we don't அதை know. ஃபோட்டோ எடுத்துட்டு அது என்னமோ டைப் பண்றாங்க, அது என்ன பழங்கிறத காட்டுது. So if you scan it, it will directly show what the fruit is. இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை So we who live in this age தன்னுடைய காரியங்களிலே உண்மையா இருக்கணும். should be truthful in our things. தேவையில்லாத பெருமைக்காக ஒரு பெரிய புகழ்ச்சிக்காக அப்படி பேசக்கூடாது. So unnecessary pride we should அதிலே not have. மாட்டுவோம் என்றால் நம்ம மிகவும் கேவலப்பட வேண்டியதா So இருக்கும். if at all we get caught, then we will be put to shame. சின்ன காரியமா இருந்தாலும் சரி, Let it be small things. 5 ரூபாய், It's of 5 rupees. 5 ரூபாய் தான். It means it's of 5 rupees. அல்லேலூயா. Hallelujah. சிலர் வந்து வாட்ச் பார்த்து கேட்போம், இம்போர்ட்டடா? Some used to ask whether it's an imported watch. இம்போர்ட்டட்ல டைட்டன்ல வைக்குது போ. So இம்போர்ட்டட். it's Titan இம்போர்ட்டட் brand. என்ன? What do you mean it's imported? எல்லா டைட்டன் ஷோரூம்லயும் கிடக்குது. So you can find this in all Titan showroom. இம்போர்ட்டட். உடனே இது இம்போர்ட்டட், சுவிட்சர்லாந்துல இருந்து வந்தது, 75,000 ரூபாய். டைட்டன்ல போய் பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? தேவையாது. So is it needed? நிறைய விஷயங்கள் இருந்தாரு. There are many ஒரு such நாள் things. OLXல ஒருத்தன் போட்டிருக்கிறான், மாருதி அதாவது 800 Maruti 4 800. lakhs போட்டிருக்கிறான். So he has given in 4 lakhs as its price. அவனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன், ஏன்டா மாருதி 800 ரேட்டு உனக்கு தெரியாதா? Don't you know the actual rate of it? 2015வது வருஷத்து வண்டி உனக்கு 4 lakhs-ஆ? So 2015 brand, it is a new car. அவன் நம்மகிட்ட கேட்குறான், அப்போ எவ்வளோ சார் அது? And he asked me how நீ much it is. போட்டிருக்கிற வண்டி 75,000 ரூபாய்க்கு மேலே போகாது போடாங்க. I told it's not more than 75,000. எதுக்கு? Why do you need it? தேவையில்லாத அந்த பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். So all those unnecessary நம்முடைய words. மதிப்பையே அது கெடுத்து விடும்.
So you'll ruin your reputation. அல்லேலூயா. Hallelujah. ஆக இது சின்ன விஷயம்தான் அப்படின்னு இருக்க கூடாது. So it is a small thing, you should not live like வேதம் that. சொல்லுகிறது கொஞ்சத்திலே சிறிய காரியத்திலே உண்மையாய் இருக்கிறவன் பெரிய காரியத்திலே அநேகத்திலும் உண்மையாய் இருப்பான். So Bible says, he who is faithful in what is least, faithful also in அதுபோல much. சிறு பிள்ளைகளும் அப்படி நடத்தணும். So children should be taught in that way. Hallelujah. Hallelujah. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லு போ. So you sit at home and say to your children, go and say that I am not there. எங்க அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு வராங்க. And he will say, my father asked me to say that he is not அவங்க present. என்ன யோசிப்பாங்க? Now what will they think? ஒரு நாள் அப்படிதான் ஒரு குடும்பம் வந்தாங்க ஜெபம் பண்ண. So family came. பேசிட்டேன், நேற்று எங்கங்க ஆலய காணோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து வரவே இல்லையே. So yesterday you didn't come. வெளியே போயிட்டோம் பாஸ்டர். They said, Pastor, we went out. கூட கூட்டு வந்தாங்களே வாண்டு. And the little, இல்ல இல்ல வீட்டில் உட்காந்து சினிமா பார்த்தாங்கன்றது குழந்தை சொல்லிடுச்சு. the little child said, no, we were watching ரெண்டு cinema. பேருக்கும் அப்படியே பொங்குது பாருங்க, குழந்தைய அப்படியே அம்மியில போட்டு நசுக்கிற மாதிரியே கோவம் வருது. And they were about to kill that child. எதுக்கு? Why? எதுக்கு? Why? ஆக கொஞ்சத்திலே சிறிய சிறிய காரியங்களில் ஒரு உண்மை அவசியம். So we have to be faithful in little things. அல்லேலூயா. Hallelujah. சின்ன விஷயமா இருக்கட்டும், உண்மை அவசியம். Let it be even a small thing. Faithfulness ஆக is must. ஆண்டவருடைய பார்வை என்னன்னா, இவங்க இந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் என்னவா இருப்பாங்க? உண்மையா இருப்பாங்க. So how does Lord looks at us? He is faithful in பிள்ளைகளை small கூட things. அப்படியாக பழகணும். So this is how the children should be taught. சில நேரங்கள்ல ரெண்டு பிள்ளைங்க வீட்டில் இருந்தா இவன் போட்டு எதையாவது உடைச்சிட்டு அங்க அப்பா வந்தானே அவன் உடைச்சிட்டான்னு. The little child used to say, எங்க இருந்து இதெல்லாம் வருதுன்னே தெரியல. I don't know from where these lies come up all of a sudden. அல்லேலூயா. Hallelujah. சில குழந்தைங்களை தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா சொல்ல, அதோ பாரு நிலா பாரு நிலா பாரு, அங்க ஒரு ஆயா வடை சுடுது. நிலாவில் எப்ப ஆயா போச்சு? அங்க எப்படி அது வடை சுட்டுட்டு இருக்குது? The parents say many stories to children. அது வளர்ந்த உடனே அது அம்மாவுக்கு கதை விடுது. And now நீ தானே கத்து கொடுத்த. you is the one who இது taught. போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. So there are many such things. ஆக கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அவர்கள் அநேகத்திலும் உண்மையாய் இருப்பார்கள். So he who is faithful சின்ன in சின்ன what is விஷயங்கள்ல least. உண்மை இருக்கும். In small things faithfulness is important. Hallelujah. Hallelujah. சரி, அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். Next. லூக்கா 16:11 வாசிக்கலாம். Luke 16:11. அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால், அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால், யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? Therefore, if you have not been faithful in the unrighteous mammon, who will commit to your trust to the true riches? அதாவது அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால், Therefore, if you have not been faithful in the unrighteous mammon, யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்ப்பொருளை ஒப்புவிப்பார்கள்? who will commit to your trust the true riches? இந்த இடத்துல அநீதியான உலக பொருள் அப்படின்னு இருக்குல்ல, The unrighteous mammon. அநீதியான என்றால் Unrighteous means நிலையில்லாத நிலையற்ற, the one that is not permanent, அழிந்து போகக்கூடிய ஒன்று. a perishable thing. பொருள் அப்படின்னு இருக்குல்ல, The things means, அந்த பொருளுக்கு என்ன போட்டிருக்கு பாருங்க? in English it's mammon. மேமன். In English it's mammon. அது அராமிக் வார்த்தை. It's actually an Aramic word. மேமன்னா அராமிக். Mammon is an Aramic word. அதுக்கு என்ன அர்த்தம்னா, And the meaning is செல்வம், wealth, பணம், money, சொத்து, property. இவைகளை குறிக்கும். So this denotes, அப்படியானால் which means நிலையற்ற அழிந்து போகக்கூடிய உலக பணத்தில் நீங்கள் உண்மையாய் இராவிட்டால், which means if you're not being faithful in the material wealth which is of short term and perishable, யார் உங்களை நம்பி
உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். Who will commit to your trust the true riches? அல்லேலூயா. Hallelujah. ஆக உலக பொருளிலே நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் If you are not true to the worldly things, மெய்ப்பொருளை உங்களிடத்தில் ஒப்புவிக்க மாட்டார்கள். who will commit to you the spiritual things? ஆக ஒரு தேவனுடைய பிள்ளை So a child of God அநீதியான உலக பொருளிலே உண்மையாய் இருக்கணும். they should be faithful in நிலையற்ற ambitious mammon. அழிந்து போகக்கூடிய உலக பொருளிலே உண்மையாய் இருக்கணும். They should be faithful in this material wealth which is of short term, not permanent and perishable. இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கு, Now we have money. நல்லது. It's good. பணம் நமக்கு தேவை, பணம் இருக்கு. So money, we need it and it's important. We have சொத்து இருக்கு. we have properties. ஆனால் இவைகள் ஒன்றும் நம்மை பரலோகம் கூட்டிக் கொண்டு போகாது. But any of this will not take you to heaven. அல்லேலூயா. Hallelujah. ஒன்று என்ன செய்யாது, பரலோகம் கூட்டு போகாது. Any of these will ஆனா not அது take you to நம்மகிட்ட heaven. இருக்கு. But we have it. அது இருக்கும் பொழுது தேவன் பிரியப்படுகிற விதத்திலே அதை பயன்படுத்தணும். When you have it, you have to use it in a way that Lord likes. தேவன் பிரியப்படுகிற விதத்திலே அதை பயன்படுத்தணும். You have to use it in a way that pleases the Lord. நாமே போஸ்டர் அடிச்சு நம்மை விளம்பரப்படுத்திக் கொள்ள கூடாது. We are not supposed to self-advertise our own self. அல்லேலூயா. Hallelujah. நிலையற்ற அழிந்து போகக்கூடிய உலக பணத்தை தேவன் விரும்புகிற விதமாய் பயன்படுத்தணும். So we have to use this material wealth which is of short term and perishable in a way that Lord likes. அடுத்ததாக Next, உதாசீனன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. the despiser will not enter the kingdom of God. நம்மகிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அதை உதாசீனமாய் பயன்படுத்த கூடாது. Because we have money, we should not use it in a very despiseful way. உதாசீனமாய் பயன்படுத்தும் பொழுது So if you despise what you have, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்க மாட்டார்கள். means they will not enter into the kingdom of God. ஆக உலக பொருளிலே உண்மையாய் இருக்கணும். So we are expected to be faithful in the material things. நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். There are many such things we can say. ஆக இதிலே ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் அதை உபயோகப்படுத்தும் போது So if you use it in a way that pleases the Lord, அவர்களை நம்பி மெய்யான பொருளை தேவன் கொடுப்பாராம். the Lord will trust him and give him true riches. அல்லேலூயா. Hallelujah. மெய்யான பொருளை ஆண்டவர் கொடுப்பாராம். God will give him true நான் riches. சுருக்கமா சொல்றேன். In short, இந்த மெய்யான ஐஸ்வரியம் பொருள் என்றால் so what is this true riches? ரட்சிப்பு கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஒன்று. So we are saved by his grace. அடுத்ததாக Next, ஞானம் அறிவு என்கிற தேவனுடைய ஐஸ்வரியம் தேவன் நமக்கு தருகிறார். so the riches of wisdom and knowledge, his own wisdom and his own knowledge பாருங்க, God ஒரு gives us. மனுஷன் நீயா நானாவில் 168 டிகிரி வாங்கியிருந்தார். So in a program named Nia, அவர் another சொல்றாரு. person came. He has got 160 degrees. ஆனா அவர் பேச்சை பார்த்தாவே அவ்வளோ தெளிவா இல்லை. But he is not speaking in a very good way. சரி, அவர் வாங்கி இருக்கட்டும். Let it be, he has got it. இவ்வளவு பட்டங்களை அறிவை வாங்கின அவர் That person who has got so much of knowledge, மரித்தால் எங்க போவார்? say if he dies, where will he go? அவர் 168 டிகிரி வாங்கட்டும். So he has got, let him get as ஆனா many degrees he wants. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. But the knowledge of God is God. இந்த அறிவை ஒரு மனுஷன் பெற்றிருந்து So if anyone has got this knowledge, உலக பிரகாரமான எந்த அறிவும் படிப்பும் இல்லை என்றாலும் though he hasn't got good education, இந்த மனிதன் மரித்தால் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போவான். so if he dies, he will go into this ஆக அந்த அறிவாகிய ஐஸ்வரியம் மிகப்பெரிய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் தருகிறார். So that knowledge is rich and God provides us with that richness. அல்லேலூயா. Hallelujah. அதாவதுங்க
நிறைய பணக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவலா இருக்கலாம். There are many rich people who have been saved and they are Christians. ஆனா அதுல ஒரு சிலர் மாத்திரம்தான் But only very few of them பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவை பெற்றவர்களாய் இருக்கிறார். have got good knowledge about heaven. எல்லாரும் அப்படி இல்ல. Not many are like that. நாங்களே நிறைய பேரை பார்க்கிறோம். எல்லாரும் அப்படி இல்ல. We have seen many people. They are not like that. கோடி கோடியா அப்படியே கணக்குல இல்லாத பணம் இருந்தாலும் இன்னும் எப்படி சேர்க்கலாம் தான் இருக்கு. Though they have crores and crores, they wanted to have more and more. அதுல அவங்க திருப்தி அடைகிறது கிடையாது. They are not satisfied with what they have. ஆக ஒரு சிலர் வசதி பெற்றிருந்தாலும் So though many people are rich, தேவனுடைய ஐஸ்வர்யமாக தேவனுடைய அறிவை பெற்றிருப்பது விசேஷம். so they should have this knowledge of God, which is the true richness. அல்லேலூயா. Hallelujah. அவங்களுக்கு எத்தனை கோடி இருந்தாலும் How much of money they have, நான் போகும்போது இது ஒன்றையும் எடுத்துக்கிட்டு போவதில்லை. I'm not going to take anything with me. ஆக நித்திய ராஜ்யம் தான் நமக்கு விசேஷமானது. So eternal life is mine. இந்த ஒரு மெய்ப்பொருள், இந்த ஒரு மெய்யான ஆசீர்வாதம் So this true riches, this true blessing, உண்மையுள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. anyone who is faithful will receive this true rich. அதான் ஆண்டவர் சொல்றார். And Lord says, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் therefore if you have not been faithful in the unrighteous mammon, யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? who will commit to your trust the true riches? தேவனுடைய ரகசியம் என்பது ஒரு ஐஸ்வர்யம். The mystery of God நீங்கள் is the எபேசியர் riches. 3ஆம் அதிகாரம், இப்ப நான் சொல்றதெல்லாம் வசனம் தான், வீட்டுல போய் வாசித்து பாரு. So go back home and read all this. அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகள் கிறிஸ்துவுடன் ஒரே சுதந்திரர் என்கிற அந்த ரகசியத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்றார். So Apostle Paul have got this riches that the Gentiles have an inheritance. இது of God. மெய்ப்பொருளாகிய ஆசீர்வாதம். So this is the true riches. இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. There are many such kind of true riches. ஆவிக்குரிய வரங்களாய் இருக்கட்டும், Let it be the spiritual gifts. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாய் இருக்கட்டும், Any blessing, அவைகள் எல்லாம் மெய்யான ஆசீர்வாதங்கள். all these are true blessings. ஆக இதிலே உண்மையாய் இருந்தால் If you are truthful in this, ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? what will Lord do? மெய்ப்பொருளை அவர்களுக்கு கொடுக்கிறாராம். He will give them the true riches. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதுல எல்லாமே வந்து சேரும், ஆத்துமாக்கள் கூட ஒரு மெய்யான ஒரு ஆசீர்வாதம். So this includes the soul as well. ஆக உண்மையா இருக்கணும். We should be very truthful, faithful. எதுல? In what? உலக பொருளிலே உண்மையாய் இருக்கணும். In the unrighteous mammon. அடுத்தது வாசிங்க, Next, 12வது வசனம். verse 12. வேறொருடைய காரியத்தில் வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? நீங்க உண்மையா இல்லைன்னா உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவன் யார்? And if you have not been faithful in what is another man's, who will give you what is your own? வேறொருவனுடைய காரியத்தில் உண்மையாய் இருக்கணும். So we have to be faithful in what அது is என்ன another காரியமா man's. இருந்தாலும் சரி. Anything of நம்மள him. நம்பி கொடுத்திருக்கலாம், If they have trusted அதுல you and உண்மையா given you, இருக்கணும். you are supposed to be faithful. in it. ஒருத்தருக்கு வேலை செய்கிறோம், அதுல உண்மையா இருக்கணும். We work for a person, we have to இப்படி be faithful for. வேறொருவனுடைய காரியத்திலே நாம் உண்மையாய் இருக்கணும். So we are expected to be faithful in what is another man's. ஊழியமானாலும் சரி. Let it be ministry. இன்னைக்கு எல்லாம் வித்தியாசமா போயிட்டு இருக்கு. So today things are different. ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு இடத்த கொடுத்து செய்ய சொன்னோம்னா இப்ப நம்ம இல்ல, வெளியில நடக்கிற காரியங்கள். See, outside it's happening. கொஞ்ச நாள் பொறுத்த உடனே அது வேற மாதிரி போகுது. So after few days things take a turn. ஒருவர் வாடகை வீட்டில் இருந்தாரு. So a person was staying in a rented house. ஹவுஸ் ஓனர் வந்து வாடகையை கேட்டாரு. The owner of that house came and asked for the rent. இவர் சொல்றாரு, He says,
வாடகை இனிமே கொடுக்க முடியாது. I cannot pay you rent anymore நான் 10 வருஷத்துக்கு மேல இருந்தேன். because I am staying here for 10 plus ஆகவே years. இந்த வீடு எனக்கு சொந்தம். So this house belongs to me. வாடகை கொடுக்க மாட்டாராம். He says, I will not pay you the rent. ஆண்டவர் சொல்றாரு வேறொருவனுடைய காரியத்திலே நீ உண்மையா இருக்கணுங்கிறாரு. Lord says you should be faithful in what is another man's. பிறகு இப்ப எந்த காரியம் வந்தாலும் நியூஸ் நேரா சபைக்கு தான் வருது. So today, whatever it may be, we இது get the news நடந்து பல that வருஷங்கள் ஆயிடுச்சு. it's been many years since the incident அவங்க took நேரா place. இங்க தான் வந்தாங்க. The person came here. நான் அவர் உங்க சர்ச்சுக்கு தான் வராராமே. He said, is he coming to your church? வாடகை விட்டா இப்ப வாடகை வீட்டுல உட்காந்துட்டு எங்களை வெளியே போன்னு சொல்றாரு. I gave him the house for rent. Now he is asking me to go out. வாடகை பணத்தை கேட்க போனா விரட்டுறாரு. So I am not able to get my rent. பிறகு நான் அவரை பார்த்து சொன்னேன், So I looked at that person and ஐயா said, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லுது. so Bible says you should not covet anything that belongs to others. மற்றவங்களுடைய இது நமக்கு வேண்டாம். So we shall not have it. நீங்க நியாயமா காலி பண்றதா நல்லது. So it is good that you vacate it immediately. I told vacate that house அதுக்கப்புறம் now. காலி பண்ணாரு. ஏன் அதை முன்னாடியே செஞ்சிருந்தா? He could have அது done it உன்னுடையது before. இல்லதானே? நியாயமா மனசாட்சியின்படி அது உன்னுடையது இல்லதானே? By heart you know that it's not yours. ஆக மற்றவர்களுடைய எந்த காரியத்திலேயும் உண்மை அவசியம். So if it is any other things, we are expected to be faithful, Hallelujah. truthful in it. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவன் யார்? And if you have not been faithful in what is another உண்மையே man's, who will இல்லையே. give you what is your own? எப்படி வாங்கிட்ட உனக்கு சொந்தமா கொடுப்பாரு? You don't seem to be faithful. How will God give you? ஆக மற்றவர்களுடைய எந்த காரியமாய் இருந்தாலும் அதிலே ஒரு உண்மை வேண்டும். So let it be any other things. We are உண்மையா expected to இருந்தா be கர்த்தர் faithful. in it. நடத்துவாரு. If we are faithful, Lord will lead and guide Hallelujah. us. Hallelujah. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவாரு. Whatever our situation is, God will நம்ம lead us and guide அறியாத us. காரியங்களை ஆண்டவர் செய்வார். And God will do things that we don't know. போன வாரத்தில் நடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 3 days ago this happened. ஒருத்தங்க மதுராந்தகத்தில் எங்களுடைய லேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 டாக்குமெண்ட்டு கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் அங்கே சர்ச்சு கட்டினாலும் சரி இல்லை அந்த லேண்டை விற்று ஊழியத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி நீங்கள் கூப்பிடுங்க, நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு சொல்லி டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. So a person brought the document and said that they have a land in Madhurantagam and அதுக்காக whatever you நான் wish to பெரிய do, you do. உத்தமன் நீதிமான்லாம் சொல்ல வரல. So I am not trying to say that I am a just person. ஏற்கனவே இப்படி ஒரு லேண்டு வந்துருக்கு. I already have got a land இன்னும் like ஒருத்தங்க this. கொடுக்குறேன்றாங்க, நான் தான் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். Another person said that they will give, I am delaying it. எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா I have this thought. அந்த மாதிரி சிட்ல பாகத்தில் எதுவும் கிடைக்காதா? So why wouldn't I have such things in Chitlapur? சிட்ல பாகத்துலேயும் அரசியல் தலைவர்லாம் இருக்கிறாங்க. So there are many political leaders in யார்ட்டையாவது Chitlapur. நைட்டில் போய் எழுப்பி கொடுத்துட்டு அப்படின்னு அல்லேலூயா. Hallelujah. நான் எதிர்பார்க்கல, நான் கேட்கவும் இல்லை, அதுக்காக தந்திரமா பேசவும் இல்லை. So I am not expecting it. I am not tactically asking for it. அல்லேலூயா. அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லலை. I am not saying pray for it also. அவங்களே எடுத்துட்டு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கொடுத்துட்டு போகிறாங்க. So casually they came, they gave. அல்லேலூயா. Hallelujah. அதாவது மற்றவர்களுடைய காரியத்திலே நாம் உண்மையாய் இருப்போம் ஆனால் So if we are faithful in another man's things, அதாவது வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவன் யார்? and if you have not been faithful in what is another man's, who will give you what is your ஒரு own? உண்மை அவசியம். So a truthfulness, faithfulness is மற்றவர்களுடைய important. காரியத்தில் In another man's 3 காரியங்கள் பார்த்தோம். 3 things we saw today. என்னென்ன? First, what we saw? கொஞ்சத்திலே சிறிய காரியத்திலே உண்மையா இருக்க. Faithfulness in little things. இரண்டாவது Second, அழிந்து போகக்கூடிய பணத்திலே
உண்மையாய் இருக்கணும். being faithful in the unrighteous man. தேவன் விரும்புகிற வண்ணமாய் அதை பயன்படுத்த. We should use it in a way that pleases the Lord. மூன்றாவதாக வேறொருவனுடைய காரியத்தில் உண்மையாய் இருக்கணும். Third, we should be faithful in what is another man's things. இந்த மூன்றிலே நாம் உண்மையாய் இருப்போமானால் If we are faithful in all these three மிகப்பெரிய things, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். God will give us great blessings. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நான் உண்மையிலேயே அந்த பிச்சைக்காரனுடைய சம்பவத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. So I was marveled looking at that incident of that ஒண்ணுல beggar. அந்த பொண்ணுடைய அந்த ரிங்ல அந்த மனுஷன் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார் பாருங்க. See how faithful he was. அந்த சூழ்நிலையில அப்படி ஒரு பொருள் கிடைத்து உண்மையா இருக்கிறதுன்றது பெரிய கஷ்டம். Amongst that situation, being faithful, ஆனா being honest is உண்மையா very difficult. இருந்ததுனால But because he was honest and இன்னைக்கு faithful, 7 கோடி அமெரிக்கன் டாலர் அவருக்கு வந்து சேர்ந்து இருக்கு. today he has more than 7.5 crores of American dollars. ஆக இதெல்லாம் நான் பார்த்த உடனே எனக்கே அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. So I was wondering at it. அதே மாதிரி வேறொருவனுடைய காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். So you have to be faithful in another man's things. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பார்த்தேன். Another incident I saw. அவருடைய பெயர் ஜேம்ஸ். His name is James. ஜேஎம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய 5 ரெஸ்டாரண்ட் அவர் வச்சிருக்கிறார். So he had a chain of 5 restaurants in the name of JM Restaurant. அவரும் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாதவனா ஹோம்லெஸ்ஸா இருந்தது. பிறகு இந்த நிலவரத்துக்கு அவர் வந்தார். So he was once homeless, but now he is in a இதுவும் very உண்மை good state. சம்பவம். This is also a true incident. அவர் வயதான காலத்திலே மனைவி பிள்ளைகள் இல்லை. So at his old age, he doesn't have any wife and 5 children. ரெஸ்டாரண்டை யாராவது ஒரு நல்ல மனுஷனுடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டு போகணுங்கிறது அவருடைய விருப்பம். So he had this wish that he has to give all those 5 restaurants to a person who is good. அவர் அடிக்கடியாய் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற 5 ஜிஎம் மேனேஜர் சூப்பர்வைசர் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சில மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டம் நடத்துவார். So for once a month, he will call all the people and arrange a meeting. டெவலப்மெண்ட்டுக்கு எதுவான ஆலோசனைகள் எல்லாம் பகிர்ந்து கொடுப்பார். So they will share all the notes for development. அவர் இப்படி கூடும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், So when they gather like this, what he நம்ம used to say, ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்படி உதவியற்றவர்கள் பிச்சைக்காரர்கள் வந்தா அவங்கள வெளியே தள்ளாம உபசரித்து அனுப்புங்க. he always used to say this, that if any homeless person come or beggars comes, please treat them well. ஒரு நாள் இவர் என்ன செய்தார்? ஒரு பிச்சைக்காரன் வேடம் அணிந்து So once he disguised his own self as a beggar, இந்த ரெஸ்டாரண்ட்லாம் விசிட் பண்ணோம். and let us visit this restaurant. இவங்க எப்படி இருக்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போனார். He went in that form of a beggar. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போன உடனே So he went into a restaurant. ஜிஎம் ஒரு ஆளை விட்டு அவர் வெளியிலேயே விரட்டி விட்டார். So he was sent out from the restaurant even before entering in. இன்னொரு ரெஸ்டாரண்ட் போனார். And the second restaurant, அங்க என்ன நடந்தது என்றால், what happened? இவன் நாற்றமா இருக்கிறான். Because he is உள்ள stinking, பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறாங்க. there are many guests inside. ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. And there is a program. இந்த ஆள் உள்ள வந்தாங்கன்னா If this person மற்றவர்கள் முகம் சுளிப்பார்கள் என்று அந்த பிச்சைக்காரனை விரட்டி விட்டார். For the comfort of others, this man was thrown out. மூன்றாவதாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறார். Again he went into the third restaurant. அந்த ரெஸ்டாரண்ட்ல நடந்தது என்னவென்றால், What happened there? உனக்கு உணவு தருகிறோம். They said, we will give you food. அந்த குப்பை தொட்டி பக்கத்துல உட்காரு. So sit at the garbage. க்ளீன் பண்ணிட்டு கொண்டு வந்து போடும் பொழுது நீ அதை எடுத்து சாப்பிடு. So all this wasted food you can have. இவர் பார்த்துட்டு பேசாம போயிட்டாரு. So he saw, he went. 4வது ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காரு. Now he went into the fourth restaurant. அங்க போன உடனே கதை இல்ல, இது உண்மை சம்பவம். This is a true incident. 4வது ரெஸ்டாரண்ட் போன உடனே In the fourth restaurant, அந்த ரெஸ்டாரண்ட்ல மேனேஜரா ஜிஎம்ஆ இருக்கிறவங்க இவருடைய நண்பர்கள். that manager is his friend. அங்க போன உடனே இவரை விரட்டினாங்க. He was again thrown out. இவர் சொன்னாரு, நீங்க ஜிஎம் கூப்பிடுங்க.
He said, why can't you call the GM? ஜிஎம் வந்தாரு. The GM turned up. என்ன விரட்டுறாங்க அப்படின்னு. He said, see, I am being thrown out. அவரும் இவரை விரட்டினார். And he also made him நாங்க go. ஓனர் கிட்ட சொல்லுவேன்னாரு. He said, I will complain it to the owner. ஓனராது அவனாது நான் தாண்டா ஓனர்னாரு. The GM said, I am the owner myself. சில இடங்கள் அப்படி பேசுவாங்க. There are people who speak like this. இவரு அப்படி பேசிட்டாரு. And this person said so. ஏன்னா அவருடைய நினைப்பு என்னன்னா இவர் மரிக்க போறதுக்கு முன்பதாக இது ரெஸ்டாரண்ட் எல்லாம் எனக்கு தான் கொடுப்பார், ஏன்னா நான் தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்று நினைத்து கொண்டிருக்கிறார். The person was thinking, because I am his close friend, obviously I will be the owner. ஐந்தாவது ரெஸ்டாரண்ட் போனாரு. Now he is stepping into the fifth அங்க restaurant. போய் வெளியில நின்னு பிச்சை கேட்கும் பொழுது When he was begging outside, அந்த ஜிஎம் இவரை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வைத்து that GM called him inside. இவருக்கு ஆகாரம் கொடுத்து He was given food. இவரை மிகவும் நல்ல முறையிலே நடத்தி அனுப்பினார். He was treated in a very good way. அவர் ஒரு காலத்திலே இந்த ஹோட்டலுக்கு அப்படி வந்தவராம். Seems that person came in the same way to this hotel. சரிங்களா? ஆக அப்படி அனுப்பிட்டார். So now that person is sent back. அடுத்த கூட்டம் வரும் பொழுது எல்லாரையும் அழைத்தார், எல்லாம் வந்துட்டாங்க. Now the next meeting time came, so they இவர் all அந்த went. பிச்சைக்கார வேஷத்திலே உள்ள வந்தார். Now he went in that form of a beggar. கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சாங்க, All the people thought, நம்ம விரட்டின பிச்சைக்காரன்ல அவன். so is it not the same man whom we thrown out? எல்லாரையும் உட்கார வச்சுட்டு Everyone was sitting இருங்க there. வரேன் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தார். And he went and he எப்படி groomed இருக்கும்? himself and came. How will all the five feel எப்படி now? இருக்கும்? How will they feel now? அவர் சொன்னாரு, He said, இந்த கூட்டத்தில் எத்தனையோ முறை நான் உங்ககிட்ட இதை சொல்லி இருக்கிறேன், many times in the meeting I have said you, ஆனா ஒருத்தர் கூட என்ன செய்யல, கீழ்ப்படியில. ஆனா இவன் மட்டும்தான் கீழ்ப்படிந்தான். so except this person none obeyed. ஆகவே இந்த 5 ரெஸ்டாரண்ட்டையும் அவனுடைய பொறுப்புல கொடுக்கிறேன்னு சொல்லி கடைசியா சந்தித்து இவனை உபசரித்தவனுக்கு அதை கொடுத்துட்டாராம். All the 5 restaurant was given to that person who இது treated him well. நடந்த சம்பவம். This incident happened. ஆக ரொம்ப அருமையா சொல்லுகிறது, So it says, beautiful. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாயிராவிட்டால் And if have not been faithful in what is another man's, உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவன் யார்? who will give you what is your own? அல்லேலூயா. Hallelujah. ஆக உண்மையாகவே நாம் உண்மையாய் இருக்கும்போது So if we are faithful in truth, சொந்தமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். definitely Lord will do நம்ம many அப்படி things. எழுந்து நிற்கலாம். Let's all stand. இப்போ நான் சொன்னதெல்லாம் நெட்லேயே இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரியல, ரெண்டாவது ஜேஎம் ரெஸ்டாரண்ட் போட்டாவே வரும், உங்களுக்கு நெட்டில் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நான் அடுத்த வாரம் வரும்பொழுது அந்த டீட்டெயில் கொண்டு வந்து தரேன், என்ன போடணும்னு சொல்லி. எனக்கு பார்க்குறேன் மறந்துடுறேன், அதான். ஆக இப்பொழுதும் கூட நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கிற ஊழியர்களுக்காகவும் அதுபோல கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள், அதாவது கணவன் மரித்து அந்த மனைவி பிள்ளைகள் இருக்கிற அவர்களுக்கு இதிலிருந்து நாம் ஒரு தொகையை அனுப்புகிறோம். இன்னும் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் இந்த காணிக்கையை நாம் அனுப்புகிறோம். ஆக இந்த காணிக்கையை நாம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம்
நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். மன்னிக்கவும், மறந்துட்டேன். அந்த மத்தியிலே வருகிற பரமசிவம் ஐயா அவர்களுடைய மகளின் மகன் வில்லியம் கேரி மகனுடைய பிறந்த நாள் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எழுதி கொடுத்தாங்க, நான் தான் மறந்துட்டேன். நாம் ஜெபிக்கலாம். அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். அருமையான மகள் உமா அவர்களுடைய மகன் வில்லியம் கேரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனுடைய பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளை நல்ல சுகத்தோடு பலத்தோடு வளர கர்த்தர் இரக்கம் செய்யும். உன்னத்துக்குரிய பூமிக்குரிய நன்மைகளினால் நிரப்பும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கிருபையிலே வளர தேவன் இரக்கம் செய்யும். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் மக்கென்று கொடுத்த இந்த ஊழியர்கள் காணிக்கை ஆசீர்வதித்து 1000 மடங்காய் திரும்ப தாரும். அவரவர்களுக்கு ஏற்ற வேளையிலே சென்று சேரவும், அவர்களுக்கு இந்த காணிக்கை பிரயோஜனமுள்ளதாய் காணப்படவும் இரக்கம் செய்யும். தியானித்த இந்த காரியங்களை நாங்கள் மனதிலே வைத்து சிந்தித்து உமக்கு உண்மையான சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் இரக்கம் செய்யும். வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட கரம் இருந்து ஆசீர்வதித்து உண்மையான பாதையிலே நடத்தி மகிமைப்படும். மது கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கூட இருந்து நடத்துவார்.